ஸோ நம்ம ரூம்ல வந்து இன்னைக்கு வந்து கேரட் அல்வா தாங்க சமைக்கிறேன். அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் காலையிலேயே. ஸோ வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்துக்கிட்டு பாதாமியும், முந்திரியும் வந்து நல்லா கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்த கேரட்ட வந்து எடுத்து திருக ஆரம்பிச்சுட்டேங்க. என்னடா இவ்வளோ கேரட்டான்னுலாம் பார்க்காதீங்க. அது வந்து கடைசியா பார்க்கும்போது நமக்கு கொஞ்சமா தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்த வச்சு அதில வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாதாம், முந்திரி, அப்புறம் திராட்சை இது 3த்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டுங்க. நம்ம வறுத்த பாதாம், முந்திரி இது 3த்தையும் வந்து சின்னதா ஒரு பாக்ஸில செட் பண்ணிவிட்டு, அதே பாத்திரத்தில ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டுங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம திருகி வச்சிருந்த கேரட்ட போட்டு கேரட் நல்லா வேகிற அளவுக்கு விடணுங்க. கேரட் வந்து கொஞ்சோண்டு வேகிற மாரி தெரிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து பால் சேர்த்துக்கணுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கேரட்டை வந்து நல்லா வந்து வேக விடணுங்க. நல்லா வெந்தா மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே டைமில் வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கோங்க. 2யும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய வந்து மசிச்சு உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, பால் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து கேரட் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்கில வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த பாதாம், முந்திரி, அப்புறம் திராட்சை இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக மறுபடியும் ஃபைனலா வந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்ல ஒரு 3 டீஸ்பூன் வந்து நல்லா வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்ட வந்து தரும். ஃபைனலா வந்து கேரட் அல்வா ரெடிங்க. இவ்வளோதாங்க கேரட் அல்வா செய்றது. ரெடி பண்ண கேரட் அல்வா ஒரு சின்ன ஒரு பாக்ஸில போட்டு நம்ம ரூம்மேட்ட கூப்பிட்டு அவனே வந்து டேஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. அவன் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத அவனே சொல்லுவான் பாருங்க. நல்லா இருக்கு. டேஸ்ட் ஓகேவா? நல்லா இருக்கா? ஸ்வீட்டு, ம். அந்த கேஷ்யூவு, பாதாமு ம். எல்லாம் செமையாக இருக்கு. ஏய்! கைஸ் வந்து ஃபைனலா வந்து நம்ம வந்து வெற்றி பெற்று விட்டோம். ஸ்டே டியூன் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.